பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. சாதாரண சட்டத்தின் கீழ் போலீசாருக்கு கொடுக்கின்ற எந்த விதமான வாக்குமூலங்களும் வழக்கில் சாட்சிகளாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆனால் அதற்கு விதிவிலக்காக இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது எங்களுடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின. ஏனென்றால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டால் அந்த வாக்குமூலத்தை பெறுவதற்காக சித்திரவதைகள் ஏற்படுத்தப்பட்டன. மற்றது அவர்கள் அந்த சட்டத்தில் வழக்கு முடியும் வரைக்கும் பிணை இல்லை என்ற ஒரு விடயம் இருந்தது. எனவே அந்த வழக்குகள் தொடங்குவதற்கும் காலம் எடுத்தது, தொடங்கி முடிவதற்கும் காலம் எடுத்தது. எனவே சில பேர் 2-3 தசாப்தங்களாக சிறையில் இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டன. எனவே அவருடைய குடும்பங்கள், சமுதாயம் இதெல்லாம் சீரழிவதற்கு அது காரணமாக இருந்தது. இது தமிழ் சமுதாயம் மிகப்பெரிய ஒரு பாரிய ஒரு தாக்கத்தை, அழிவினை எதிர்கொண்டது. எனவே அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்த்து தான் இத்தனை வருடங்களாக மிகப்பெரிய அளவில் சமூகமும் சரி, தொழில்சார் வல்லுநர்களும் சரி, படித்தவர்கள் எல்லாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போதைய சட்டத்தை பார்த்தால் பல விதங்களில், எத்தனையோ விதங்களில் பழைய சட்டத்தை விட இது மோசமான ஒரு சட்டமாக திகழ்கிறது. ஏனென்றால் பழைய சட்டத்தில் போலீசாருக்கு மட்டும் இருந்த அதிகாரம் தற்போது முப்படையினரும் கொடுக்கப்பட்டது. அதாவது அரெஸ்டிங் அத்தாரிட்டி என்பது போலீசாருக்கு மட்டும் இருந்தது. ஆனால் இந்த சட்டத்தின் மூலம் போலீசாருக்கு மட்டுமல்ல, முப்படைகளுக்கும், அத்துடன் கோஸ்டல் கார்டு என்று சொல்லக்கூடிய கரையோர பாதுகாப்பு படையினருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. முக்கியமான ஒரு அதாவது கடந்த சட்டங்களிலே போலீசாரோ அதாவது முப்படையினரும் கைது செய்தால் போலீசார் மூலமாகத்தான் வழக்கு பதிவு செய்யப்படும். நிச்சயமாக. ஏனென்றால் அதை அரெஸ்ட் பண்றது கூட கொஞ்ச நேரத்துக்கு அவர்களை வைத்துட்டு அவர்கள் நிச்சயமாக உடனடியாக போலீசாருக்கு கையகப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த விடயத்தில் அந்த முப்படையினரும் இவரை கைது செய்து 24 மணித்தியாலங்கள் வைத்திருக்கலாம். அது ஒரு மிக பாரிய ஒரு விடயம். ஏனென்றால் இதுவரையும் கொடுக்கப்படாத ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் 24 மணித்தியாலம் வைத்திருக்கலாம் என்றால் தனிநபருடைய ஒரு விடயம் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட போகின்றது. என்றால் சித்திரவதை செய்வதற்கான அந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அத்துடன் அந்த 24 மணித்தியாலம் மட்டும் இல்லை, அவர்கள் போலீசாருக்கு கையளித்தது பிறகு போலீசாரும் இன்னொரு 24 மணித்தியாலம் வைத்திருக்கலாம். எனவே 48 மணித்தியாலம் வித்தியாசமான வகையில் அவர்கள் தடுத்து கொடுமைகளை, சித்திரவதைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதன் பின்னர் டிடென்ஷன் ஆர்டர் என்ற விடயம், அது முதன்முதலாக PTA பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் அது கொண்டு வரப்பட்டது. அதே விடயத்தை இங்கும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் எந்த விதமான மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது? அதில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 3 மாதத்துக்கு மேற்படாத காலகட்டத்திற்கு ஒவ்வொரு டிடென்ஷன் ஆர்டரையும் செய்யலாம். ஆனால் அது மொத்தத்தில் 18 மாதங்களுக்கு மேற்படாத ஒரு வகையில் இருக்க வேண்டும். இந்த விடயத்தில் என்னவென்றால் அவர்கள் 2 மாதத்துக்கு அதிகமாக இல்லாத ஒரு டிடென்ஷன் ஆர்டரை கொடுக்கலாம். முதலாக அது கொடுக்கும் பொழுது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை, அதாவது பிணையில் விடுவதற்கான அதிகாரம் இல்லை. ஆனால் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் நீதவானுக்கு ஒரு அதிகாரம் இருக்கின்றது. அதை பரிசீலனை செய்து பார்த்து பிணையில் விடுவதற்கு அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் அது 1 வருடத்திற்கு மட்டும்தான். அதன் பிறகு அவர் நேரடியாக ரிமாண்டுக்கு போகலாம். எனவே இதில் மேக்சிமம் 2 வருடங்கள் ஒருவர் தடுப்பு காவல் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே இதுதான் மிக பாரதூரமான ஒரு விடயம் என்று நாங்கள் கருதுகின்றோம்.